ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருந்திடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கயல்விழி, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துவில் ஊராளி கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதியினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பிகாம் முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கேரளாவில் வசிச்சிட்டு இருக்காங்க. மணமகளின் எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் கண்டிப்பாக ஒரு டிகிரி முடித்தவராக இருக்கணும். தனியார் வேலையாக இருந்தாலும் ஓகேங்க. ஆனால் நிரந்தரமான வேலையில் இருக்கணும். எந்தவித கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. குறிப்பாக குடிப்பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி வசதி பெருசாக இருக்கணும்லாம் இல்லைங்க. ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே ப்ரைவேட் கம்பெனியில் தாங்க வேலையில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. தங்கை படிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் எங்களால் முடிஞ்சளவு ஓரளவு சீர்சனத்து செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க குறிப்பாக தமிழ்நாட்டு மணமகன் தான் வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா சந்தியா, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தில் ஊராளி கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஏலச்சீட்டு கம்பெனி நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கேரளாவில் வசிச்சிட்டு இருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு படித்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க ஏலச்சீட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுனால படித்தவராக இருக்கணுங்கிறத எதிர்பார்க்குறாங்க. வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, என்னோட இந்த கம்பெனியை பார்த்துட்டு இருந்தால் போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு நல்ல ஒரு வசதியானவங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. இவங்களுடைய அம்மா ப்ரைவேட் ஜாபில் தாங்க இருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க திருமணமே வேணான்னு இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு பையங்க. ஸோ பையனுக்காக இவ்வளோ நாள் வாழ்ந்தவங்க இப்போ தனக்குன்னு அதாவது பையனும் இவங்க பேச்சை கேட்காம திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் அவங்க பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இவங்களுக்காக வாழணும்னு முடிவெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமானவராக இருக்கணும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.